எலக்ஷன்னு சொன்னா நமக்கு எத்தன கட்சி வேணா ஞாபகம் வரலாம். ஆனா, ஓட்டுன்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது நம்ம விரல்ல வைக்கிற மை தான். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸே நம்மள பார்த்து ஆச்சரியப்படுற இந்த மைய 1962ல நடந்த மக்களவைத் தேர்தல்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. கள்ள ஓட்ட யாரும் போட்றக்கூடாது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இங்க எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு ராணுவ ரகசியம்னே சொல்லலாம். நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த இங்க்ல 10% லேருந்து 18% வரைக்கும் சில்வர் நைட்ரேட் இருக்கு. அது இல்லாம இந்த இங்க் சீக்கிரமா காயணும் அப்படின்னு சொல்லி இது கூட ஆல்கஹாலும் மிக்ஸ் பண்றாங்க. அது போக சில கலர் டேயும் இது கூட சேர்க்கறாங்க. இந்தியால இந்த இங்க கர்நாடகா கவர்ன்மென்ட்டோட மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் கம்பெனி மட்டும் தான் தயாரிக்கிறாங்க. இந்த இங்க் நம்ம விரல் மேல படும்போது அதுல இருக்க சில்வர் நைட்ரேட் நம்ம பாடியில இருக்க குளோரைட் அப்புறம் புரோட்டீன் கெரட்டின் கூட தான் ரியாக்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா சன்லைட்ல படும்போது மறுபடியும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ள போய் பிளாக் கலர்ல மாறுது. இந்த இங்க் நம்ம தோல் மேல மட்டும் இல்லாம நம்ம பாடியில இருக்க செல்ஸ் கூட மெர்ஜ் ஆகுறதுனால இத தண்ணி, சோப்பு, ஆயில், நெயில் பாலிஷ் ரிமூவர் இந்த மாதிரி எத வச்சுமே ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம ஸ்கின்ல இருக்க பழைய செல்ஸ் எல்லாம் போய் புது செல்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த இங்கோட அடையாளம் போகும். அதுக்கு எப்படியும் 2ல இருந்து 4 வாரம் வரைக்கும் ஆகும். அதே மாதிரி நகம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நகத்துல இருக்க இங்கும் போகும். இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டுல இருக்க 30 நாட்டுக்கு இந்த இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தோலுக்கு இந்த இங்க்னால எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுன்னு இந்தியாவோட நேஷனல் பிசிக்கல் லேபார்டரி சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. தேர்தல்ல நடக்கிற முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்காகவும் பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படின்னும் இப்ப வரைக்கும் அந்த இங்க்ல என்னென்ன கெமிக்கல் என்னென்ன ரேஷியோல இருக்குன்னு இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ரிவீல் பண்ணவே இல்ல. அதை இந்தியாவோட ஒரு ராணுவ ரகசியமாவே பாதுகாத்துட்டு வராங்க.